தலைப்பு செய்திகள். இலங்கையில் நிலத்துக்கு கீழ்தான் பல உண்மைகள் புதைக்கப்பட்டுள்ளன. சோமரத்ன ராஜபக்ஷவின் வாக்குமூலம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளது. தென்னக்கோனுக்கு மட்டுமல்லாது தமிழின இன அழிப்புக்கும் நீதி விசாரணை வேண்டும். சட்ட சிக்கல் நீக்கும் வரை மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது. சீனாவில் சிக்குன்குன்னியா பாதிப்பு அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையிலேயே நிலத்திற்கு கீழ்தான் உண்மைகள் பலவும் புதைக்கப்பட்டு இருக்கின்றன என ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு இடம்பெறுவதை திங்கட்கிழமை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைக்குழி ஆய்வு நடைபெறுகின்ற இடத்திலேயே ஸ்கேனர் கருவி இன்றைக்கு பாவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை பாவிப்பதன் மூலமாக நிலத்திற்கு அடியிலேயே ஏதாவது அசாதாரணமான விடயங்கள் காணப்பட்டால் அல்லது அசைவுகள் இருந்தால் இந்த இயந்திரம் அதனை வெளிக்கொணர்ந்து வரும் என சொல்கின்றார்கள். இந்த மனித புதைக்குழியில் இப்பொழுது 130க்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இங்கு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன. இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 1999ஆம் ஆண்டு சோமரத்ன ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் சொன்ன கூற்றின் பிரகாரம் அக்கால பகுதியில் 15 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தற்போது தற்செயலாக கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டினை தொடர்ந்து அகழ்வு பணியில் நூற்றுக்கணக்கான எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்படுகின்றன. இவ்வாறு இப்போது கண்டெடுக்கப்படுகின்றவை அந்த வேளையில் சோமரத்ன ராஜபக்ஷ சொன்ன கருத்துக்களுடன் ஒத்துப்போகின்றன. அவர் 300 முதல் 400 வரையான உடல்கள் புதைக்கப்பட்டன என்றும் அதிலே இராணுவ மிக உயர் அதிகாரிகள் பங்காளராக இருக்கின்றார்கள் என்றும் நீதிமன்றத்தில் அப்போது சொன்ன விடயம் கால் நூற்றாண்டுக்கு மேலாக, அதாவது 25 வருடங்களுக்கு பின்னர் இப்போது அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுகின்றது. நான் பல தடவைகளுக்கு முன்னரே சொல்லி இருந்ததைப் போல உண்மை கண்டறியப்படுகின்ற பொறிமுறையை குறித்து நாங்கள் பேசுகின்ற போது இலங்கையிலேயே நிலத்திற்கு கீழ்தான் பல உண்மைகள் புதைக்கப்பட்டு இருக்கின்றன. ஆகவே இந்த மனித புதைக்குழிகள் தோண்டப்படுகின்ற விடயம் உண்மை கண்டறியப்படுகின்ற செயல்முறையிலேயே மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்துகின்றன என தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் சிறை கைதியாக இருக்கும் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ தனது மனைவிக்கு கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல உண்மைகள் வெளிவந்ததாக மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், முதலாவது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக நீதி பொறிமுறையில் நீதி கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை ஆதாரபூர்வமாக சுட்டிக்காட்டியுள்ளார். உதாரணமாக, செம்மணியில் நிர்வாணமாக கொல்லப்பட்ட தமிழர்களின் கொலைக்கு பொறுப்பான இராணுவ உயர் அதிகாரிகள் சுதந்திரமாக வெளியில் இருப்பதாகவும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடல்களை மண்ணில் புதைத்தவர்கள் தண்டனை அனுபவிப்பதாகவும் வெளிப்படுத்திய உண்மை உள்நாட்டு நீதி என்பது ஏமாற்று நாடகம் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியான தமிழ் இன படுகொலையை அரங்கேற்றியது இலங்கை அரசின் உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளும் அவர்களை வழிநடத்திய ஆட்சியாளர்களும் என்பதை சோமரத்னவின் செம்மணி தொடர்பான வாக்குமூலம் உறுதி செய்கின்றது. யுத்த காலத்தில் தொடர்ச்சியாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அனைவரும் இலங்கை அரச படைகளினால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. யுத்த கால இராணுவ முகாம்கள் மற்றும் இறுதிப் போரின் பின்னர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிரந்தரமாக அமைக்கப்பட்ட இராணுவ முகாம்கள் யாவும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்ட புதைக்குழிகளாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. உள்நாட்டு விசாரணைகள் மற்றும் ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் நீதிமன்ற விசாரணைகள் என்பன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நீதியை வழங்க மாட்டாது என்பதுடன் பாதிப்புகள் யாவற்றுக்கும் சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவியின் கடிதத்தில் சுட்டிக்காட்டிய சர்வதேச நீதி பொறிமுறையே தீர்வாகும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக அரசாங்கம் கொண்டு வர உள்ள நீதியை தமிழர்களுக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு கொண்டு வர நீங்கள் தயாரில்லை. அந்த தெளிவான மனநிலை உங்களிடம் இல்லை. தேசபந்து தென்னக்கோனுக்கு மட்டுமல்ல, இங்கு நடந்த தமிழின படுகொலைகள், கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புகளுக்கு நீதி விசாரணை வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார்.
செம்மணி தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்க வேண்டும். அதில் நான் சாட்சியம் அளிக்க தயார் என மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆகவே சர்வதேச விசாரணைக்கு சோமரத்ன ராஜபக்ஷவை தயார்படுத்துங்கள். உண்மைகள் வெளியே வரட்டும். செம்மணி குறித்து சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக அரசியல் அமைப்பு ரீதியில் ஏற்பாடு காணப்பட்டு இருப்பினும் எல்லை நிர்ணயம் தொடர்பான பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த போதும் அதற்கு இன்று வரை பாராளுமன்றத்தின் அனுமதி கிடைக்காததால் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் சட்ட சிக்கல் காணப்படுகின்றது. எனவே அந்த சட்ட சிக்கல் நீக்கப்படும் போது தேர்தல் ஆணைக்குழுவானது மாகாண சபை தேர்தலை நடாத்த எந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இருக்கின்றது என தேர்தல் ஆணைக்குழு பணிப்பாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் அலுவலக மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சட்டத்திரணி MP.M. சுபியான் தலைமையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பங்களிப்பு மூலோபாய திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. அதன்போது கலந்து கொண்ட தேர்தல் ஆணைக்குழு பணிப்பாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்திருந்தார். மக்கள் வாக்களிப்பு பங்கேற்பை அதிகரித்தல், தேர்தல் சட்டம் தொடர்பிலான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்தல், அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தல் பங்களிப்பை அதிகரித்தல் போன்றவை மற்றும் எதிர்கால திட்டமிடல், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், தேர்தல் முறையில் காணப்படும் சில குறைபாடுகளை நீக்கி புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வருதல், நவீன தொலைத்தொடர்பு வசதிகளுக்கு ஏற்ப எதிர்காலத்தில் நடைபெற இருக்கும் தேர்தல் மற்றும் வாக்காளர் இடாப்பு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் போன்ற பல விடயங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அமெரிக்காவின் வடக்கு அரிசோனாவில் உள்ள நவோஜோ நேஷன் மருத்துவ போக்குவரத்து விமானம் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்ததில் 4 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மருத்துவமனையை சேர்ந்தவர்கள் நோயாளி ஒருவரை விமானத்தில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்தனர். பீச்கிராஃப்ட் 300 வகையை சேர்ந்த விமானம் விமான நிலையத்தில் தரையிறங்க தயாராக இருந்தபோது எதிர்பாராத வகையில் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து குறித்து அறிந்ததும் மனமுடைந்தேன். மருத்துவமனையை சேர்ந்தவர்கள் மற்றவர்களை காப்பாற்ற தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் என நவோஜோ நேஷன் தலைவர் தெரிவித்துள்ளார். சீனாவில் சமீப காலமாக சிக்குன்குன்யா பாதிப்பு அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக தெற்கு குவாங்டாங் மாகாணத்தில் போஷான் உள்ளிட்ட 12 நகரங்களில் இந்த தொற்று வேகம் எடுத்துள்ளது. இதனால் கடந்த ஒரு மாதத்தில் 7000க்கும் மேற்பட்டோர் சிக்குன்குன்யா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே சீன பயணத்தை தவிர்க்குமாறு தனது நாட்டு மக்களுக்கு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இதனை அடுத்து கொரோனா தொற்று காலத்தில் எடுக்கப்பட்ட போல விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி சிக்குன்குன்யா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்த பின்னரே வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். மேலும் காய்ச்சல், உடல்வலி போன்ற லேசான அறிகுறிகள் இருந்தாலே அருகில் உள்ள வைத்தியசாலையை அணுகி சோதனை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது குறித்து அந்த நாட்டின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிக்குன்குன்யா தொற்று பரவுவதற்கு முக்கிய காரணம் நுளம்புகளே. தேங்கும் நீரில் தான் அவை அதிகளவில் உற்பத்தியாகின்றன. எனவே பூந்தொட்டிகள், டயர்கள் போன்ற தண்ணீர் தேங்கும் இடங்களை அப்புறப்படுத்த வேண்டும். மீறினால் சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1952 இலங்கை பல்கலைக்கழகம் பேராதனைக்கு இடம் மாற்றம் பெற்றது. 1945 இரண்டாம் உலகப் போர். ஜப்பானின் ஹிரோஷிமா நகர் மீது அமெரிக்கா லிட்டில் பாய் என்ற பெயரை கொண்ட அணுகுண்டை வீசியது. கிட்டத்தட்ட 70,000 பொதுமக்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்டனர். இதன் தாக்கத்தினால் மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் அடுத்த சில ஆண்டுகளிலும் இறந்தனர். 1990 திராய்க்கேணி படுகொலைகள். இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் திராய்க்கேணி என்னும் இடத்தில் பெண்கள், முதியவர்கள் உட்பட 47 தமிழர்கள் 1997 தமிழர்கள் 47 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 தமிழர்கள் 47
2012 நாசாவின் கியூரியோசிட்டி விண்வெளி உலாவி செவ்வாய்க்கோளில் தரையிறங்கியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.